ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் ரைடர் மிஷின். அதாவது கணேஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவிலேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண ப்ளஷர் ப்ளஸ் இந்த ஸ்கூட்டரோட ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸ்கூட்டர்லாம் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கைஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இதோட சீசன் பொறுத்தவரை நம்மளுக்கு 110cc 4 ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் கூல் மூலியமாக தான் கூல் ஆகுதுன்னே சொல்லலாம். பவர் அப்படின்னு பொறுத்தவரை நம்மளுக்கு 6 கிலோவாட் பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதோட டார்க்குன்னு பொறுத்தவரை உங்களுக்கு 8.7 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து இந்த இன்ஜின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னே சொல்லலாம். ஸோ ஃபியூல் டேங்க் பொறுத்தவரை நம்மளுக்கு சீட் அண்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சீட் ஓப்பன் பண்ணி தான் ஃபியூல் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட டேங்க் கெப்பாசிட்டின்னு பொறுத்தவரை உங்களுக்கு 4.8 லிட்டர்ஸ் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் ஒரு 5 லிட்டர்ஸ் டேங்க் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இதில் நீங்கள் ஃபியூல் பண்ண சொல்ல உங்களுக்கு மைலேஜ்னு பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு 45 to ஒரு 50 நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட ரைடிங் பிஹேவியரை பொறுத்து அது வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ இந்த வெஹிக்கிளோட ஃபியூல் சிஸ்டம் பொறுத்தவரையும் உங்களுக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 10 inches அலாய் வீல் வித் டியூப்லெஸ் டயர்ஸோட கொடுத்துருக்காங்க. டயரோட சைஸ் அப்படின்னு பொறுத்தவரை உங்களுக்கு 90/100 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 inches அலாய் வீல் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டியூப்லெஸ் டயர்ஸ் தான். இதோட டயர் சைஸ்ன்னு பொறுத்தவரை 90/100 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்க சஸ்பென்ஷன் பொறுத்தவரை உங்களுக்கு டியூல் சைடில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடோடு இருக்கும். ஸ்ப்ரிங் லோடட் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் தான் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்தவரை நம்மளுக்கு சிங்கிள் ஸ்ப்ரிங் லோடட் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் பொறுத்தவரை ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 130 mm ட்ரம் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பிரேக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க பொறுத்தவரை உங்களுக்கு காம்பி பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு 2 பிரேக் கேபிள்ஸ் வந்து போயிட்டுருக்கோம். நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல உங்களுக்கு பேக் பிரேக் அப்ளை பண்ணலாம். ஃப்ரண்ட் பிரேக் வந்து ஒரு 70-30 அந்த ரேஷியோவில் வந்து அப்ளை ஆகும். ஸோ இதனால் நம்மளுக்கு ஸ்கிட்லேருந்து அவாய்ட் பண்ணலாம், ஆக்சிடென்ட்லேருந்தும் நிறைய அவாய்ட் பண்ணலாம். ஸோ ரியர்லையும் பொறுத்தவரை நம்மளுக்கு 130 mm ட்ரம் பிரேக் தான் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபஸ்ட்டு நம்ம கீ ஆன் பண்ணிக்கலாம். ஸோ கீ ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலாகும் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் டிஜிட்டலும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டலில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் ஓடோமீட்டர், அந்த எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ஓட்டிருக்கீங்க அது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஜிட்டலாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. என்ன ஸ்பீடோமீட்டர்ஸ், என்ன கிலோமீட்டரில் ஓட்டுறீங்க ஸ்பீடோமீட்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அனலாகில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் நம்மளுக்கு சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் வெஹிக்கிள் நீங்கள் வந்து சைட் ஸ்டாண்ட் வந்து போகிறீங்க அப்படின்னு சொல்ல உங்களுக்கு இந்த சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர்ஸ் வரும். அதுக்கப்புறம் லோ ஃபியூல் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இண்டிகேட்டர்ஸ் போடுறீங்க, ரைட் லெஃப்ட் இண்டிகேட்டர்ஸ் போடுறீங்கன்னா இண்டிகேட்டருக்கான ப்ரொவைடும் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் வெர்ஷனும் இருக்குது. ஸோ அப்போஸ் நீங்கள் ப்ளூடூத் வெர்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல கால் நோட்டிஃபிகேஷன், எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன், பேட்டரி இண்டிகேட்டர்ஸ் அது எல்லாமே வந்து உங்களுக்கு கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சுவிச்சஸ் பொறுத்தவரை நம்மளுக்கு ஐ பீம், லோ பீம்கான சுவிச்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர் சுவிட்ச் நீங்கள் ரைட் லெஃப்ட் இண்டிகேட்டர்ஸில் சேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆரன் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஆரன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நல்லா லவுடாகவே இருக்குது. ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் சைடில் இருக்க கண்ட்ரோல்ஸ். ஸோ ரைட் சைட் பொறுத்தவரை நம்மளுக்கு வெறும் வெஹிக்கிளோட இக்னிஷனான சுவிச்சஸ் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லைட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைலஜன் பல்பு தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மாடல் சூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் கூட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேஸ் வேரியன்ட் அப்படின்னால இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலஜனில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இண்டிகேட்டர்ஸ் பொறுத்தவரை நம்மளுக்கு இண்டிகேட்டர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைலஜன் பல்பு தான் வந்து கொடுத்துருக்காங்க. டைலைட் பொறுத்தவரை இதுலேயும் நம்மளுக்கு ஹைலஜன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு பிரேக் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ தெரியுது அவங்களுக்கு அந்த பிரைட்னஸ்ஸு. ஸோ நல்லா ஒரு பிரைட்டாகவே இருக்குது. ஸோ நம்ம மார்னிங் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஸ்கூட்டரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பொறுத்தவரை அரௌண்ட் உங்களுக்கு 155 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோட கிராப் வெயிட் அப்படின்னு பொறுத்தவரை உங்களுக்கு வெறும் 104 kg தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு லைட் வெயிட்டான ஸ்கூட்டர்னே சொல்லலாம்.
இந்த ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைட் ஸ்டாண்டுமே கொடுத்துருக்காங்க, சென்டர் ஸ்டாண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா வித் சென்சாரோட கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் வெஹிக்கிள் வந்து சைட் ஸ்டாண்ட் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் வந்து கட் ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சரோட கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்கூட்டரில் வந்து கிளிக்கர் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஸோ எலக்ட்ரானிக் ஸ்டார்ட், ஸோ உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து ஒரு ரைடர் ஒரு பில்லியன் வந்து கம்ஃபர்டபுளாக இந்த வெஹிக்கிளை வந்து ரைட் பண்ணலாம். ஸோ ரைடருக்கு பொறுத்தவரை வந்து நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேட்டர்னான சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஃபோம் தான். ஸோ கம்ஃபர்ட் பொறுத்தவரை ரெண்டுமே வந்து ஒரே கம்ஃபர்ட் தான் வந்து ஆஃபர் பண்ணும். பட் மேலே இருக்க இந்த ரெக்ஸின் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டியூல் டோன் ஃபினிஷில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சீட் ஸ்டோரேஜ் பார்க்கலாம். ஸோ ஸ்டோரேஜ்னு பொறுத்தவரையே ஒரு பெரிய ஸ்டோரேஜ் அதை மாதிரி இல்லை, ஒரு காம்பேக்டான ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் ஹெல்மெட் வந்து இதில் வந்து ஆக்குபை பண்ணும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்ல உங்களுக்கு நைட்டில் வந்து ஒரு விசிபிலிட்டி வேணும் அப்படின்றதுனால உங்களுக்கு நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் சீட்டை வந்து க்ளோஸ் பண்ணிங்கன்னா அது ஆஃப் ஆகிடும், சீட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த லைட் வந்து ஆன் ஆகும். கால் வைக்கிறோம் அப்படின்னு சொல்ல கம்ஃபர்டபுளாக கால் வைக்க ரைடருக்கான ஃபுட் ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா வந்து ஒரு காம்பேக்டாகவே கொடுத்துருக்காங்க, ஃப்ளாட் பெட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக நம்ம கால் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்பேஸ் வந்து இருக்குது. ப்ளஸ் ஏதோ ஒரு லக்கேஜ் வைக்கினா கூட சின்ன லக்கேஜ் கூட வச்சு நம்ம இதுங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரைடருக்கான ஃபுட் ஸ்பேஸ். ஸோ இதே நம்ம வந்து பில்லியன் பின்னாடி உட்காரோம் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு கால் வைக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டபுள் ஃபுட் ரெஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ண சொல்ல நீங்கள் இந்த இடத்துல வந்து கால் வச்சு நீங்கள் கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பில்லியன் யாரும் வரல, இதுக்கு வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஈஸியாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபோல்டபுள் ஃபுட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 க்ளோ பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஆக்சஸ் ஸ்டோரேஜ்னு நினைக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாக்கிங் ஆப்ஷனோ க்ளோஸ்டு அந்த மாதிரி இல்லை. ஸோ இது வந்து ஓப்பனாக இருக்கும். சப்போஸ் ஏதாவது எடுக்கிறீங்க, ஏதோ சின்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்னா ஸோ ஈஸி டு ஆக்சஸபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி 2 இடத்துல வந்து நம்மளுக்கு ப்ரொவிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூட்டரில் பொறுத்தவரை நம்மளுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆனால் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த சார்ஜிங் போர்ட்டோட லைஃப்ன்றது ஜாஸ்தி வரும்னு சொல்லலாம். ஸ்கூட்டரோட பெனிஃபிட் அப்படின்னு பொறுத்தவரையா இந்த ஸ்கூட்டர் பொறுத்தவரையா ஃப்ரண்ட் மர்காட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டலில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் மீதி இருக்க சைட் ஸ்டீல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோட கலர்ஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு 6 கலர்ஸில் வந்து இந்த ஸ்கூட்டர் அவைலபிளாக இருக்குது. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு 70,000 ருபீஸில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேஸ் மாடல் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் வேணும், இன்றைக்கி வந்து டெஸ்ட் ட்ரைவ் வேணும் அப்படின்னு இந்த ஸ்கூட்டர் நான் வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ இந்த ஷோரூமோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர், லொக்கேஷன் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. சரி சார், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட ப்ரெஷர் ப்ளஸ்ன்ற ஒரு ஸ்கூட்டர் பற்றி டீட்டெயிலான ரிவ்யூ வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த ஸ்கூட்டரோட ரைட் ரிவ்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன் guys. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் guys.